இன்றைய நாள்ல பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கிறார். G7 மாநாட்டில் பங்கெடுத்தவர் கத்தருடைய அதிபரை நேரடியாக G7 மாநாட்டிலே சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார். G7 நாடுகளை பொறுத்தவரையில உலகின் பணக்கார நாடுகளுடைய கூட்டமைப்பாக அறியப்படுகிறது. இந்த கூட்டமைப்புல கத்தரோ UAEயோ மற்ற நாடுகளோ கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த மாநாடு நடக்கிற நேரங்கள்ல வெளிநாடுகளுடைய முக்கியஸ்தர்களையும் இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு நாடுகளுடைய அதிபர்களும் பார்வையாளர்களாக அழைப்பார்கள். அந்த அடிப்படையில் இம்முறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய விசேட அழைப்பின் பிரகாரம் G7 மாநாட்டுக்கு எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று UAE எமிரேட்ஸினுடைய அதிபர் பங்கெடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் கத்தருடைய அதிபரும் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மாநாட்டில் எல்லா நிகழ்வுகளையும் விட மிக முக்கியமான நிகழ்வாக கத்தர் அதிபருடனான அமெரிக்க அதிபருடைய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு பல ஊடகங்களிலும் இடம் பிடித்திருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் கத்தருக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையில மும்முரமாக செயல்பட்டவர்கள் பாகிஸ்தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பாகிஸ்தானால முழுமையான ஒரு சமாதானத்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே கொண்டு வர முடியாமல் இருந்தது. பல கட்ட முயற்சிகளை பண்ணாங்க. எது பண்ணினாலும் ஈரான் தரப்பு இழுத்து பிடித்துக் கொண்டு இடும்பு பிடியாகவே நின்று கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அவர்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. இப்பொழுதும் அவர்கள் எதையுமே விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் கத்தர் இதுல தலையிட்டதோட கத்தருடைய முயற்சியின் பலனாக தற்போது ஒரு சமாதான நிலை உருவாகி இருக்கிறது. அதனால கடைசி கட்டத்தில் யுத்த நிறுத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணியது கத்தர் என்கிறதும் ராஜதந்திரத்தில் கத்தர் என்பது மிக முக்கியமான நாடு என்பதையும் சர்வதேசம் இந்த விவகாரத்திலும் உணர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் கத்தர் நாட்டை மிக கடுமையாக பாராட்டி தள்ளி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கத்தருடைய அமீர் எப்பொழுதும் என்னுடைய நண்பர், அவர்கள் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்புகிறார்கள், எங்களோடு எப்போதும் கைகோர்த்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாறுமாறாக கத்தரை புகழ்ந்து தள்ளி இருக்கிறது மட்டுமல்லாம கத்தர் அதிபருடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர் ஊடகங்களை சந்தித்து பேசும்போது நேரடியாக பல செய்திகளை சொல்லி இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் அவருடைய நடத்தைகளையும் விமர்சித்திருக்கிறார். அதுவும் அமெரிக்காவுக்குள்ளும் இஸ்ரேலுக்குள்ளும் பலத்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவுக்குள்ள இஸ்ரேலுடைய ஜூவிஸ் லாபிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களும் அமெரிக்கா விவகாரத்தில் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை சொல்லாத பல செய்திகளை ஏற்கனவே அவர் மென்டல்ங்கிற வரைக்கும் திட்டாரு, அது வேற. ஆனா அது கோபத்தில் திட்டுறது தானே. இப்ப நிதானமாக இருந்து பேசக்கூடிய நிலைகள்ல மிக முக்கியமான பல செய்திகளை சொல்லி இருக்கிறார். லெபனான் விவகாரத்தில் நெத்தன்யாகு இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஏன்னா ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குது. ஈரான் அந்த ஒப்பந்தத்தில் லெபனானை சேர்த்திருக்கிறாங்க. திரும்ப திரும்ப லெபனான் மேல அட்டாக் பண்ணி பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நடக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே கிடையாது. அமெரிக்கா இல்லாத இருந்திருந்தா இஸ்ரேல் இன்னைக்கு இருக்குமான்னு கேட்கிறாரு. நிஜமான கேள்வி, கரெக்டான கேள்வி. அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே இன்னைக்கு இருக்காது. அவங்க தான் இந்த ஷைத்தான்களை உருவாக்கினது, போஷிச்சது, பாதுகாத்தது, இன்ன வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது, ஆயுதம் கொடுக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மத்திய கிழக்குல ஒரு அமெரிக்கான்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதான் இஸ்ரேல, அமெரிக்காவை வெஸ்ட்ல ஒரு இஸ்ரேல்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அந்த அளவுக்கு இஸ்ரேல்னா அமெரிக்கா, அமெரிக்கானா இஸ்ரேல்ங்கிற அளவுக்கு பிரித்தானியா இஸ்ரேலை உருவாக்கினாலும் முழுவதுமாக இதற்கு பின்னணி பாதுகாப்பு எல்லாமே அமெரிக்கர்கள் தான். அதை ஓப்பனாக சொல்றாரு. அமெரிக்கா என்ற ஒரு நாடு இல்லைன்னு சொன்னா இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா? அப்ப நாங்க சொல்றதை கேட்கணுமா இல்லையாங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இல்லைன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாடு இருக்குமான்னு கேட்கிறாரு. அது என்ன, நான் தான் ஈரானுக்கு அடிச்சேன், ஈரானுக்கு நான் அட்டாக் பண்ணி இல்லாட்டி இஸ்ரேல் அழிச்சிருப்பாங்க, அப்ப நான் ஈரானை மேல அட்டாக் பண்ணி இன்றைக்கு இஸ்ரேலை பாதுகாத்திருக்கிறேனா இல்லையா? அப்ப நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்ப நான் இருக்க போய் தான் இஸ்ரேல் இருக்குது, அமெரிக்கா இருக்க போய் தான் இஸ்ரேல் இருக்குது அப்படி பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் எடுக்காத ரிஸ்க நான் எடுத்திருக்கிறேன். 70 ஆண்டுகளாக ஈரான் மேல அட்டாக் பண்ணணும் எந்த அமெரிக்க அதிபரும் முடிவெடுக்கல, நான் முடிவெடுத்து ஈரான் மேல அட்டாக் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம்
சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நெத்தனியாகுவோடு எனக்கு ஒரு நல்ல உறவு ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு கடந்த காலத்தை நினைவூட்டி விட்டு சொல்றார். இஸ்ரேலிய பிரதமர் லெபனானுடைய விஷயத்துல இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டும். ஏற்கனவே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு, அந்த ஆள் அப்படியா இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒழுங்காக பொறுப்புணர்ச்சியோடு நடக்கணும்னு சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாக்கள் மேல அட்டாக் பண்ணுகிறேங்கிற பேர்ல நெத்தனியாகும் அவருடைய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தொடர்ந்து லெபனானுக்குள்ள பல பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய தாக்குதல்களால. லெபனான்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்து தான் பேசுகிறார். மேலதிகமாக எப்படி பேசுகிறார்னு கேட்டா, இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோடு மிக நீண்ட காலமாக சண்டையிட்டு வருகிறது, அதனால அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் சொல்லாத மாதிரி வெளிப்படையாகவே பொதுமக்களுடைய மரணம் தொடர்பாக பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு மேலதிகமாக ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தரை தேடுறீங்கிறதுக்காக ஒரு பெரிய குடியிருப்பு கட்டிடத்தையே அழிக்க வேண்டிய தேவையில்லை. ஹிஸ்புல்லாவுல ஒருத்தரை நீங்க கொல்லணும்னா அதுக்காக பொதுமக்கள் இருக்கக்கூடிய பெரிய ரெசிடென்சியல் பில்டிங் ஒன்னையே நீங்க அடிச்சு தகர்க்கிறீங்க, அதுல நிறைய பொதுமக்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருமே ஹிஸ்புல்லாக்களா? அப்போ ஒரு ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவரை கொல்லணும்ங்கிறதுக்காக அப்பாவி பொதுமக்கள் எல்லாரும் சேர்த்து கொள்றது சரியான்னு இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது இவர் அமெரிக்காட அதிபரா அல்லது ஈரான் அதிபரான்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்குது. அவ்வளவு அதான் டொனால்ட் ட்ரம்ப். என்னன்னா, எப்ப எதை பேசுவாப்லன்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவர் பேசுற இடத்துல அதை கேட்டுக்கிற வேண்டியதான். திடீர்னு இப்ப மொத்தமாகவே ஈரானுடைய ஜனாதிபதி மாறி நின்று இஸ்ரேலுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் மேலதிகமா என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாவோட டெய்லி போய் நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்காதீங்க, ஹிஸ்புல்லாவை சிரியா பக்கம் சாட்டி விட்டுருங்க, சிரியாவும் ஹிஸ்புல்லாவும் பார்த்துக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கட்டும், ஹிஸ்புல்லாக்கள் அழிக்கிற வேலையை சிரியா பார்க்கட்டும், நீங்க ஏன் ஹிஸ்புல்லாக்களோட சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரியாவை கோர்த்து விடுற ஒரு வேலையை பண்றாரு. ஆனா சிரியாவினுடைய எல்லையோட லெபனான் எல்லைக்கு சண்டை கிடையாது. அவங்க கடந்த காலங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் அப்படி இருந்தாலும் அது அசாத் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு நடந்த ஒரு சில சம்பவங்களை தவிர அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் என்ன பார்க்கறாருன்னா, இஸ்ரேல் சண்டை பிடிக்கிறத விட்டு லெபனானையும் சிரியாவையும் மூட்டி விட்டோம்னா அந்த ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேருமே பிரச்சனையை தீர்த்துக்கிறவாங்க, எதுக்கு நம்ம போய் சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அது இஸ்ரேலுடைய எல்லையில் சாத்தியப்பட்ட ஒன்று அல்ல. ஏன்னா லெபனானை இஸ்ரேல்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சு பேசுறாரா அமெரிக்க அதிபர், புரியாம பேசுறாரா என்கிற கேள்வியும் இந்த இடத்தில் வராமல் இல்லை. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேலில் ஒரு துரோகமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் ஒல்மர்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். ஒரு வெளிநாட்டு ஊடகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் நெத்தனியாகுவினுடைய அசல் நிலைப்பாட்டில் இது ஒரு துரோகமாக பார்க்கப்படலாம் அப்படிங்கிறாரு எஹூத் ஒல்மர்ட். பிரதமர் இதை வெளிப்படையாக பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா அவரு ட்ரம்பினுடைய உறவுகளையும் ஆதரவையும் முழுமையாக சார்ந்து நிற்கிறாரு. நெத்தனியாகு இது ஒரு பெரிய துரோகம் என்று சொல்ல வாய்ப்பில்லையா, ஏன்னா நெத்தனியாவுக்கு அமெரிக்க அதிபரை விட்டா வேற வழி கிடையாதுன்னு இருக்கிறாரு. ஆனா உண்மையில பார்த்தா இது ஒரு துரோகம் தான். ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரானை அழிக்கும், இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கும், இதெல்லாம் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கா வந்தது, சண்டையிட்டது, தோத்து போயிடுச்சு, இஸ்ரேலை நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நினைச்சாங்கன்னா, அரபு நாடுகளை கோர்த்து விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால இப்ப தப்பி ஓடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதான் எஹூத் ஒல்மர்ட் சொல்றாரு, இது ஒரு பெரிய துரோகமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் லெபனானுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கைக்கான கதவு திறந்திருக்கிறது. நம்ம ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைகளுடைய ஒரு பகுதியாக தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலுடைய படைகள் வெளியே வந்துடணும், தெற்கு லெபனானுக்குள்ள நம்ம நிக்கிறதுல எந்த லாபமும் கிடையாது அப்படிங்கிற செய்தியையும் இன்றைக்கு எஹூத் ஒல்மர்ட் சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவது தொடர்பாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் அவர்கள் கடும் தொனியில ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவுடனான ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டத்தில் தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்லி ஈரான் தங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிறார் நாயிம் காசிம். அதாவது இப்ப 60 நாள் ஒப்பந்தம் தான் ரெண்டு தரப்புமே எட்டப்பட்டிருக்கிறது. இந்த 60 நாட்களுக்குள்ளாக நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. அதுல தெற்கு லெபனான்ல இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதை விட்டு வெளியேறணும் என்கிறத நாங்கள் ஒரு நிபந்தனையா போட்டிருக்கிறோம், அதை நாங்கள் பேசுவோம், வலியுறுத்துவோம், அவங்க வெளியேறித்தான் ஆகணும்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஈரானிடமிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு மிக தெளிவான உறுதிமொழிகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னோக்கி போறதுக்காக லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவது ஒரு நிபந்தனை என்று ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இது இந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. இந்த 60 நாள் போனதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அது சேர்க்கப்படும் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட
செயல்படுகிற நாயிம் காசிம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரான் என்பது பெருமை கௌரவத்தின் சின்னமாக இருக்கிறது. ஈரான்ங்கிறது உலக மக்களுடைய பெருமைக்குரிய சின்னமாகவும் கௌரவத்தினுடைய சின்னமாகவும் தான் நாங்கள் பார்க்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம, லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மீறலாகத்தான் இதனை ஈரான் பார்க்கிறது, லெபனான் பார்க்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி மிக கடுமையான கண்டனம் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வரம்பு மீறி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்திகள் அவர் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கும் ஈரானுடைய ஒப்பந்தம் இருந்தும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனான் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலையும், லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நபாதியா மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே போன்று காசாவிலும் இன்றைக்கு அவர்கள் நுசைராத் அகதி முகாமில் நடத்திய தாக்குதல்களை 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டு 17 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே அடங்க மறுத்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல். காரணம் என்னன்னா, அவர்கள் பட்டு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. எப்படியாவது ஒரு சண்டையை பிடிச்சு ஜெயிச்சிட்டோன்னு காட்டுறதுக்கு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது நடக்காம போன காரணத்தினால அடிபட்ட பாம்புகளாக எவனையாவது கொத்தணுங்கிற விதமாக அவங்க சுத்திக்கிட்டு தெரியக்கூடிய நிலையத்தான் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் டெஹரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான இந்த சமாதான ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான கட்டம் ஒன்று நடந்தேறி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மின்னணு முறையில், டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அந்த கையெழுத்தில் வெள்ளிக்கிழமைக்குள்ளாக ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த கையெழுத்திடுகிற டிஜிட்டல் கையெழுத்திடுகிற பணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா சார்பாக கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போன்று அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கையெழுத்திட்டிருக்கிறார். இதே நேரம் ஈரான் சார்பாக ஈரானுடைய முக்கிய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதே போன்று பாராளுமன்ற சபாநாயகராக செயல்படுகிற முகமது பாகர் ஹலீபாப் கையெழுத்திட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவங்க எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. இது டைரக்டாக பேப்பர்ல கையெழுத்திடுகிற முறைதான் ஜெனீவாவில் நடைபெற இருக்கிறது வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். ஜெனீவாவில் ஒரு ரெசார்ட்ல தான் அதை பண்றாங்க. அதுக்குரிய இடம் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிரவு அல்லது நாளைய தினம் ஜெனீவாவுக்கு ஈரானுடைய தூதுக்குழு பயணமாகலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான்ல இருக்கக்கூடிய புதைக்கப்பட்டிருக்கிறதாக நம்பப்படுகிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாக தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர். அதை பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான்ல புதைக்கப்பட்டிருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா எடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு அவசரப்பட வேண்டிய தேவையில்லை, நாங்க மெதுமெதுவாக அதை எடுப்போம், அது எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் அதை அழித்து விடுவோம் அப்படிங்கிறாரு. நாங்க அதை எடுப்போம், ஆனா கிடைச்சதோட நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதை நாங்க எங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு விரும்பல, அதை அழிக்கத்தான் விரும்புறோம். ஏன்னா எங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க தான் 100 கணக்கில் அணு ஆயுதத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இன்னும் செய்யறதுக்கு தயார் நிலையில் இருக்கும் போது அவங்க எதுக்கு இதை எடுக்கணுங்கிறது நியாயமான கேள்வி. ஆனா 100கணக்கான அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, நீங்க அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது, அது உலகத்துக்கு த்ரெட்டன், உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறாங்க. ஏண்டா ஒன்ன தயாரிக்கிறதுக்கு நினைக்கிறவன் அச்சுறுத்தலா, 100 கணக்கில் தயாரித்து வச்சிருக்கிறவன் அச்சுறுத்தலாங்கிற சாதாரண ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் எழுகிறதா இல்லையா? அதே நேரம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள்ல இன்னும் இந்த யுரேனியம் தொடர்பான எந்த பேச்சையுமே டேபிளுக்கு கொண்டு வரவே இல்லை ஈரான். இவரா விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவசரம் இல்லை, நாங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறாரு. அது எப்ப அவர் பார்க்க போறாருங்கிறத அவர் பார்க்கிற இடத்துல தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு அதை பார்க்கிற இடத்துல அவரும் கிடையாது, கொடுக்கிற இடத்துல ஈரானும் கிடையாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிற போதே மிக முக்கியமான 3 ஈரானிய கப்பல்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்களை தாண்டி ஈரானுக்குள் நுழைந்திருக்கின்றன. ஒப்பந்த பிரகாரம் ஈரானுடைய எந்த கப்பல்களையும் அமெரிக்கா தடுக்கக்கூடாது என்று இருக்கிறதுனால இன்றைக்கு அந்த கப்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 3 கப்பல்கள், அதுல 2 பாரிய டேங்கர் கப்பல்கள் நுழைந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற 2 பாரிய சரக்கு கப்பல்கள் அமெரிக்க கடற்படை முற்றுகையை தாண்டி உள்ளே நுழைந்திருக்கின்றன. VLCC என்று அறியப்படக்கூடிய ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் டேங்கரும் உள்ளே நுழைந்திருக்கிறது. அதே போன்று கால்நடைகளை ஏற்றிக்கொண்டு, ஆடு மாடு ஒட்டகங்கள் கால்நடைகளை ஏற்றிக்கிட்டு போற ஒரு பெரிய டேங்கர் கப்பலும் உள்ளே நுழைந்திருக்கிறது. மொத்தம் 3 கப்பல்கள் ஈரானுக்குள்ள போயிருக்கிறது. அதை யாருமே தடுக்கவும் முடியாது ஒப்பந்த பிரகாரம் என்கிற அடிப்படையில் இது நடைபெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென் குரியன் விமான நிலையத்தில்
இருந்து அமெரிக்காவினுடைய பெட்ரோல் ஃபில் பண்ணுகிற விமானங்கள் இருக்கு. யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் தாக்குதல் நடத்துகிற விமானங்களுக்கு வானத்தில் நின்று ஃபில் பண்ணுகிற விமானங்களை கொண்டு போய் அமெரிக்கா பென்குரியன் விமான நிலையத்தில் இறக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த விமானங்களில் 20% விமானங்களை உடனடியாக அமெரிக்கா மீளப் பெறுகிறது. ஏன்னா இப்ப யுத்தம் இல்ல, சமாதானம்ங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அதனால் எடுக்கிறாங்க. இதுதான் அமெரிக்கா ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை தான் விரும்புறாங்க என்பதற்கான சில சைக்கிணைகளாக பார்க்கப்படுது. இல்லைன்னா ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம்னா அதெல்லாம் இருக்கும்ல. இப்ப எல்லாத்தையுமே பொட்டி கட்டிட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. அதனால இனி யுத்தம் கிடையாது, ஈரானோட சண்டை பிடிக்க மாட்டாங்கிறது தெளிவாக தெரியக்கூடிய விதமாக இதுவெல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய நாட்டின் புனரமைப்பு பணிகளுக்காக 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுப்பதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருக்கிற அதே நேரம் அந்த பணத்தில் நாங்க எதையுமே கொடுக்கிறதாக தீர்மானிக்கல அப்படின்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க. கத்தர் அந்த 300 பில்லியனுக்குள்ள நாங்க இணையலைங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அமெரிக்கா தான் அதை பற்றிய பொறுப்புகளை எடுத்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக.